ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி மூவியில் வந்து போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு ஆக்ட் பண்ணுறது வந்து பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி உங்களில் ஒரு சிலர் வந்து போலீஸாக வந்து ஆகணும் அப்படின்ட்டு வந்து எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு இருப்பீங்க. இல்லை வந்து ஆல்ரெடி வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயம் எல்லாம் வந்து தெரியணும். போலீஸில் வந்து என்னென்ன ரேங்க்ஸ் இருக்குது, அந்த ரேங்க்ஸ்க்கெல்லாம் வந்து நம்ம எப்படி போக முடியும், ப்ரொமோஷன் பேஸஸில் வந்து நம்ம எவ்வளோ ரேங்க் ஹையர் போஸ்ட்டுக்கு வந்து போக முடியும் அப்படின்ட்டு வந்து டீட்டெயில்ஸ் தெரியணும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு காமன் பீப்புளாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இப்போ உங்கள் முன்னாடி வந்து யாருன்னா ஒரு போலீஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து எந்த ரேங்க்கில் இருக்காங்க, அவங்களோட ரேங்க்கோட பேர் என்ன அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் தெரியணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நார்மல் சிட்டிசனாக இருந்தாலும் ஒரு அவேராக இருக்கலாம் நீங்கள். அதனால் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு போலீஸில் வந்து என்னென்ன ரேங்க் இருக்குது, அந்த ரேங்க்குக்கு வந்து நீங்கள் எப்படி போகலாம், எந்தெந்த ரேங்க்கில் வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பேசிஸில் போகலாம், எந்தெந்த ரேங்க்கில் வந்து நீங்கள் டைரெக்டாக போகலாம் அப்படின்ட்டு வந்து நான் சொல்ல போகிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் நிறைய இமேஜஸ் எல்லாம் எடுத்திருக்கேன், மூவி இமேஜஸ். எதுக்குன்னா நீங்கள் வந்து மூவியை வந்து நல்லா மைண்டில் வச்சுருப்பீங்க, அந்த மூவி சீன்ஸ் எல்லாம் கூட உங்களுக்கு வந்து மைண்டில் ஞாபகம் இருக்கும். அதனால் இந்த மாதிரி மூவி இமேஜஸ் மூலமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்தா நீங்கள் வந்து ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. வாங்க நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம சேனலில் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அப்புறமா யூபிஎஸ்சிக்கு வந்து வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களில் வந்து யாருன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் தரேன். நம்ம சேனலில் வந்து இப்போது கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி சீரீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். லேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா ஜியோகிராஃபி, பொலிட்டி எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பிளேலிஸ்ட்டை வந்து சேவ் பண்ணிக்கங்க. இப்போ வந்து நம்ம டாபிக் உள்ள போகலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த போலீஸ் ரேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுறது. இந்த கான்ஸ்டபிளுக்கு வந்து நீங்கள் ஜாயின் ஆகணுன்னா அந்தந்த ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் இருக்குன்னா நம்ம தமிழ்நாடுல கான்ஸ்டபிள் ஆகணும்னா தமிழ்நாடு ஸ்டேட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அதே பக்கத்தில் வந்து இப்போ கர்நாடகா இருக்குது, கர்நாடகாவில் கான்ஸ்டபிள் ஆகணும்னா கர்நாடகா ஸ்டேட் வந்து கண்டக்ட் பண்ணோம். ஆனால் இந்த டெல்லி இருக்குல்ல, டெல்லியில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறது இந்த போஸ்ட்டை. டெல்லி ஏன்னா வந்து கேபிட்டலாக இருக்குல்ல, அதனால் டெல்லியில் மட்டும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இதை ரெக்ரூட் பண்ணுறது. மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட் மட்டும்தான் வந்து இந்த கான்ஸ்டபிள் போஸ்ட்டை வந்து ரெக்ரூட் பண்ணாங்க. இந்த கான்ஸ்டபிளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக நீங்கள் 12th அப்புறமா வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு ஸ்டேட்டில் வந்து 10th கூட வச்சுருப்பாங்க. நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 12th அப்புறமா வந்து எலிஜிபிள் ஆவாங்க. அவங்க அந்த ஸ்டேட்டில் இருக்கிற எக்ஸாமை வந்து அவங்க கிளியர் பண்ணால் அவங்க வந்து இந்த கான்ஸ்டபிள் போஸ்ட்டுக்கு வந்து போவாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். அவங்க ஒர்க் பண்ணுற ப்ரொமோஷனுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து சீனியர் கான்ஸ்டபிள் போஸ்ட் வந்து கிடைக்கும். இப்போ கான்ஸ்டபிளாக சேர்றவங்க ஒரு 8 years அந்த மாதிரி ஒர்க் பண்ணால் அவங்களோட சீனியரிட்டி மேலே வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி சீனியர் கான்ஸ்டபிள் கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி 2 ஸ்ட்ரிப் கோடு மாதிரி வந்து இங்கே ஷோல்டர் இருக்குல்ல அங்கே வந்து கொடுப்பாங்க. திருப்பி இன்னும் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 9 yearsக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்ற போஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. இந்த ஹெட் கான்ஸ்டபிளில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி 3 கோடு வந்து கொடுப்பாங்க ஷோல்டரில். இவங்கள தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய மூவிலலாம் பார்ப்போம், ஏட்டையான்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா? நான் வந்து இங்கே இமேஜ் காமிக்கிறேன், பார்க்கலாம். இங்கே இமேஜில் பார்க்கலாம். இது வந்து நான் சிங்கம் மூவிலேருந்து இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்தேன். நீங்கள் வந்து பார்க்கலாம். இங்கே ஷோல்டரில் என்னோடய பாயிண்டரை பாருங்கள். இங்கே ஷோல்டரில் நீங்கள் பார்க்கலாம் எதுவுமே இல்லை, பிளாங்காக இருக்குது. இங்கேயுமே நீங்கள் பார்க்கலாம் அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஸ்ட்ரிப்புமே இல்லை. இங்கே அவங்களோட ஆர்ம்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அங்கே ஆர்ம்ஸில் பார்க்கலாம் இந்த சூரியோட ஆர்ம்ஸில் எந்த விதமான ஸ்ட்ரிப்ஸுமே இல்லை. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டபிளாக இருந்தாங்க இந்த மூவியில். அதே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சீனியர் கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிளாக வந்து அவங்க ஆவாங்க. அவங்களோட இமேஜுமே நீங்கள் பார்க்கலாம். நான் இங்கே ஆட் பண்ணி இங்கே பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல, இது வந்து நான் ஒஸ்தி மூவிலேருந்து எடுத்திருந்தேன். அந்த மூவியில் பார்க்கலாம். இங்கே அவங்களுக்கு வந்து 2 ஸ்ட்ரிப் இருக்குது. அப்படின்னா இவங்க வந்து சீனியர் கான்ஸ்டபிள். அதே இந்த மூவி நீங்கள் இந்த வடிவேலு இந்த காமெடி சீன் பார்த்துருப்பீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடிவேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரிப் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டை வந்து
ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மூவிலே கூட நீங்கள் பார்க்கலாம், இவங்கள வடிவேல வந்து ஏட்டையா ஏட்டையா அப்படின்ட்டு வந்து கூப்பிட்டுட்டு இருப்பாங்கள்ல. இப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கான்ஸ்டபிள் ஃபஸ்ட்டு வந்து கான்ஸ்டபிளாக சேர்ந்து லேட்டராக வந்து சீனியர் கான்ஸ்டபிளாக ப்ரொமோஷன் ஆவாங்க. அதுக்கப்புறமா தேர்ட் ப்ரொமோஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிளாக வந்து மாறுவாங்க. இப்போ வந்து ஒரு கான்ஸ்டபிளாக சேர்றவங்களுக்கு ஹையர் ப்ரொமோஷன் எது வரைக்கும் போகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஹையர் ப்ரொமோஷன் வந்து இந்த சப் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் தான் வந்து போகுமே. இங்கே நான் டிக் பண்ணுறேன் பாருங்கள், அது வரைக்கும் தான் போகும். அதுவும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிளாக சேர்ந்து சப் இன்ஸ்பெக்டராக வந்து போக முடியாது. யார் வந்து ஒரு கம்மி ஏஜில் சேர்ந்து அவங்களோட சர்வீஸ் எல்லாமே நல்லா குட் குவாலிட்டியாக இருக்கும், அவங்க கடைசி அவங்க ரிட்டையர்மெண்ட் டைமில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகி ரிட்டையர் ஆகிடுவாங்க. ஓகேவா? ஸோ கான்ஸ்டபிளோட போஸ்ட் வந்து ஹையஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் தான். இந்த கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டராக வந்து கொடுப்பாங்க. அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிப் இருக்கும், அந்த பேட்சில் ரெட்டு ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் இருக்கும், இந்த ரிப்பன் மாதிரி வந்து இருக்கும். இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயருக்கு வந்து இந்த மாதிரி அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டராக வந்து அவங்க இருப்பாங்க. 1 இயருக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பக்கத்துலேயுமே வந்து ஒரு ஸ்டார் கொடுத்துருவாங்க, அவங்க சப் இன்ஸ்பெக்டராக மாறிடுவாங்க. இப்போ இந்த அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆப்ஷனுமே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் வந்து கான்ஸ்டபிளாக ஜாயின் ஆகி உங்களோட சர்வீஸ் ரெக்கார்டெல்லாம் நல்லா வச்சு நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு வந்து சர்வ் பண்ணிங்கன்னா நீங்கள் கடைசியாக ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது சப் இன்ஸ்பெக்டராக ஆகுவீங்க. கிட்டத்தட்ட ஒரு 45, 48 அந்த மாதிரி ஏஜில் வந்து நீங்கள் சப் இன்ஸ்பெக்டராக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதே நீங்கள் செகண்ட் ஆப்ஷன், நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து இந்த அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டராக வந்து நீங்கள் ஆகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாம் வரும். எல்லா ஸ்டேட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமை வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எக்ஸாமை வந்து நீங்கள் கிளியர் பண்ணனா நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா அந்த எக்ஸாமை நீங்கள் குவாலிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங்கில் இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டராக இருப்பீங்க. ட்ரைனிங் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப் இன்ஸ்பெக்டராக வந்து ஆகிடுவீங்க. இங்கே வந்து நான் இமேஜை வந்து ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இங்கே பிரகாஷ் ராஜ் இருக்காங்களா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் மூவிலேருந்து எடுத்தேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம், அவங்களுக்கு வந்து இந்த ப்ளூ ரெட் கோடு இருக்கா, ரிப்பன் மாதிரி பக்கத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம் 2 ஸ்டார் இருக்குது. அதே மாதிரி இந்த விவேக் இருக்காங்களா, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் மூவிலேருந்து நம்ம எடுத்தோம், நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுக்குமே வந்து பார்க்கலாம், இங்கே 2 ஸ்டார் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளூ அப்புறமா ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் மாதிரி இருக்குது. ஸோ இவங்களை வந்து சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்க. சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து டைரெக்டாக போகிறது, ஒன்று வந்து கான்ஸ்டபிள் மூலமாக ப்ரொமோஷன் ஆகி போகிறது. ஆனால் இந்த கான்ஸ்டபிள் மூலமாக ப்ரொமோஷன் ஆகி எல்லாராலையும் போக முடியாது, ரொம்ப ரேரு. பாதி பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் ஆகியே வந்து ரிட்டையர் ஆகிடுவாங்க அவங்களோட ஏஜில். அதனால் எல்லாருக்குமே வந்து இது அவைலபிளாக இருக்காது இந்த ப்ரொமோஷன் ஆப்ஷன். ஒரு சில பேர் நல்ல ட்ராக் ரெக்கார்டு வச்சுருக்கிறவங்க, ப்ளஸ் அவங்க நல்லா என்ன சொல்கிறது, அவங்க சீக்கிரம் நல்ல கொஞ்சம் ஏஜில் வந்து சேர்ந்துருந்தால் அவங்களுக்கு வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இன்ஸ்பெக்டர். இப்போ இந்த இன்ஸ்பெக்டர் வந்து எப்படி ஆகிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரு எஸ்ஐ எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்கல்ல, அவங்களால மட்டும்தான் இந்த இன்ஸ்பெக்டராக வந்து ஆக முடியும். கான்ஸ்டபிளாக சேர்றவங்களால வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு வந்து வர முடியாது. ஸோ இந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து ஒரே ஒரு வழி தான் இருக்கிறது, நீங்கள் வந்து எஸ்ஐ எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த இன்ஸ்பெக்டராக வந்து ஆக முடியும். இந்த இன்ஸ்பெக்டருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளூ ரெட்டில் வந்து லைன் இருக்கும், ப்ளஸ் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் இருக்கும். இவங்கள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்கள 2 ஸ்டார் இருக்குல்ல, அவங்கள வந்து சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எஸ்ஐயாக சேர்றாங்கள, அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸ் அப்படி நல்லா ஒர்க் பண்ணி அப்புறமா அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்ஸ்பெக்டராக. அதனால் இந்த இன்ஸ்பெக்டர் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கிறது, அது நீங்கள் எஸ்ஐ எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணணும். இன்ஸ்பெக்டரோட இன்சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஷனே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதே இந்த சப் இன்ஸ்பெக்டரோட இன்சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா
பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக் கூட கோஆர்டினேட் பண்ணும். ப்ளஸ் இன்ஸ்பெக்டருக்குமே வந்து இவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இந்த சப் இன்ஸ்பெக்டர். இவங்களுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் எல்லாம் வருவாங்க. இவங்களோட இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு மூவி இமேஜ் பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து சூர்யாவோட சாரோட இமேஜை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 3 ஸ்டார் இருக்குது, ப்ளஸ் இங்கே வந்து ரெட் அண்ட் ப்ளூ ஸ்ட்ரிப் இருக்குது. இவங்கள வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து பார்த்திங்கன்னா லேட்டராக தான் சிங்கம் 2 சிங்கம் 3ல் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஎஸ்பியாக வந்து மாறி இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்ஸ்பெக்டராக தான் அவங்க இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த நாலேஜ் வந்திருக்கும். நீங்கள் வந்து இப்போ ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் ஆப்போனண்ட்டில் யாருன்னா ஒரு போலீஸ் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்கள ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிடுவீங்க. அவங்க எந்த ரேங்க்கில் இருக்காங்க, அவங்க எப்படி அந்த போஸ்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்ட்டு வந்து உங்களுக்கு வந்து மைண்டில் வந்து ஒரு பேசிக் ஐடியா வந்து உருவாயிருக்கும். இப்போது இதுக்கு அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட், மீன்ஸ் கொஞ்சம் ஹார்டான போஸ்ட்டு. இந்த போஸ்ட், இதுக்கு அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி அப்படின்னு வருது. டிஎஸ்பி நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா, சிங்கம் 2 சிங்கம் 3ல். இந்த போஸ்ட்டுக்கு வந்து வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. முதல் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ஆகி ஒரு 10-12 இயர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டராக ப்ரொமோஷன் ஆகி ஒரு 15 இயர்ஸ் 10 இயர்ஸ் நல்ல சர்வீஸ் ரெக்கார்டெல்லாம் இருந்து ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டிஎஸ்பி ப்ரொமோஷன் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்து இன்ஸ்பெக்டராகவே வந்து ரிட்டையர்மெண்ட் வாங்கிடுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷன் மூலமாக கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சாலும் அவங்க ஒரு 2-3 இயர் மட்டும்தான் பண்ண முடியும். இப்போ அவங்களுக்கு ஒரு 50 மேலே இருக்குது ஏஜ், அப்போ வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த டிஎஸ்பி போஸ்ட்டு. இல்லைனா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து போகலாம். டைரெக்டாக போகிறதுக்கு வந்து ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ எக்ஸாம் வருதுல்ல, அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம் ஏவை வந்து நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎஸ்பியாக வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்பெக்டருக்கு இருந்துச்சுல, இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர், அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், இந்த ப்ளூ ரெட் லைன், இந்த லைன் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது. அப்போ நீங்கள் வந்து எப்படி கண்டுபிடிக்கலான்னா, இந்த ப்ளூ லைன் இல்லைன்னா ப்ளஸ் இந்த மாதிரி ஸ்டார் இருந்து நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிபிஎஸ் அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி அப்படின்ட்டு வந்து நீங்கள் ரிகக்னைஸ் பண்ணலாம். இந்த போஸ்ட்டுக்கு வந்து நான் சொன்னேன், நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டராக வந்து ப்ரொமோஷன் ஆகி போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் வாங்கலாம். ஆனால் நீங்கள் ப்ரொமோஷன் மூலமாக வந்தீங்கன்னா இதுதான் உங்களோட கடைசி போஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்பெக்டர்லேருந்து நீங்கள் இந்த டிஎஸ்பியாக வந்து வந்தீங்கன்னா அது உங்களோட லாஸ்ட் போஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து இன்ஸ்பெக்டர்லேருந்து இங்கே வரும்போதே உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து வந்துட்டு இருக்கும். இதுக்கப்புறமா போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சியில் கிளியர் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு டிஎஸ்பி ஆனீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிஷ்னல் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் ஏஎஸ்பியாக வந்து நீங்கள் மாறலாம். இந்த ஏஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசோகா எம்ப்ளம், நேஷ்னல் எம்ப்ளம் இருக்குல்ல, அது மட்டும் இருக்கும். இதுக்கப்புறமா ஒரு சில வருஷம் அப்புறமா ஒரு 10-15 இயர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்பியாக வந்து மாறுவீங்க. இப்போ வந்து நீங்கள் குரூப் ஏ கிளியர் பண்ணி டிஎஸ்பி ஆகி ஏஎஸ்பி ஆகி எஸ்பி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமா போஸ்ட் வந்து உங்களுக்கு போகிறது வந்து கஷ்டமாயிடும். ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கிளியர் பண்ணிங்கன்னா உங்களோட லாஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிலே வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறமா வர போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் போஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஎஸ்சியை வந்து கிளியர் பண்ணணும். யூபிஎஸ்சியை கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த ஐபிஎஸ், இந்த இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படின்ட்டு இருக்குல்ல, அந்த பேட்சை வந்து உங்களால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கிளியர் பண்ணால் மெஜாரிட்டியாக வாய்ப்பு இருக்கிறது வந்து என்னென்னா நீங்கள் வந்து எஸ்பியோட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இல்லை இதுக்கப்புறமாவும் நீங்கள் வந்து இந்த ஐபிஎஸ் போஸ்ட்டுக்கு போகணுன்னா ஒரு சிலரை வந்து அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்கும். நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து அவங்கள ஃபார்வேர்டு பண்ணும், அவங்க செலக்ட் பண்ணி அப்புறமா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் லென்த் ப்ராசஸ் இருக்குது, சான்சஸுமே வந்து கம்மியாக இருக்குது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏவை கிளியர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஐபிஎஸ் வேணும் லேட்டராக ஃப்யூச்சர்லன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் திருப்பி எக்ஸாம் வைக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த 3 போஸ்ட் இருக்குல்ல, டிஎஸ்பி, ஏஎஸ்பி, எஸ்பி, இந்த 3 போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கிளியர் பண்ணால் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்கள் பேட்சில் வந்து டிஎஸ்பிக்கு வந்து இந்த மாதிரி 3 ஸ்டார் இருக்கும். இந்த மாதிரி ரிப்பன் எதுவுமே இருக்காது. கீழே வந்து டிபிஎஸ் அப்படின்ட்டு இருக்கும். இங்கே எப்படி ஐபிஎஸ் இருக்குது, இங்கே வந்து டிபிஎஸ் அப்படின்ட்டு இருக்கும். இங்கேயுமே டிபிஎஸ், இங்கேயுமே டிபிஎஸ்ன்ட்டு இருக்கும். ஏஎஸ்பிக்கு வந்து ஒரு நேஷ்னல் எம்ப்ளம் இருக்கும். எஸ்பிக்கு வந்து ஒரு ஸ்டாரு, ஒரு நேஷ்னல் எம்ப்ளம் இருக்கும். நான் வந்து இப்போ இமேஜ் காமிக்கிறேன், நீங்கள் பார்க்கலாம். இந்த இமேஜில் நீங்கள் பார்க்கலாம், இங்கே டிபிஎஸ் அப்படின்ட்டு இருக்குது, இங்கே 3 ஸ்டார் இருக்குது. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிஎஸ்பியாக வந்து மாறிட்டு இருப்பாங்க. நீங்கள் கூட பார்க்கலாம், அவங்க வந்து ஃபோன்லலாம் பேசிகிட்டு இருப்பாங்க, டிஎஸ்பி அந்த மாதிரி. நீங்கள் இந்த படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படம்லாம் நீங்கள் பார்க்காம இருக்க மாட்டீங்க, ஏன்னா நானே பார்த்துருக்கேன் அப்படின்னா நீங்களும் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இந்த போஸ்ட்டுக்கு வந்து வர்றதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்பெக்டராக வந்து வரலாம், பட் வந்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டோட லாஸ்ட்டாக இருந்துருவீங்க. அதே நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ கிளியர் பண்ணிங்கன்னா இந்த போஸ்ட்டு ப்ளஸ் இதுக்கப்புறமா ஏஎஸ்பி, எஸ்பியோட நீங்கள் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போது இதுக்கப்புறமா வர போஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்ஸால் மட்டும்தான் வந்து கிளியர் பண்ண முடியும், மீன்ஸ் போக முடியும். ஐபிஎஸ் ஆகிறதுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியை வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். இந்த எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறது. அதே இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுறது. இந்த டிஎன்பிஎஸ்சி மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவில் கேபிஎஸ்சி அப்படின்ட்டு இருக்கும். அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குரூப் ஏ கிளியர் பண்ணால் இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து போவாங்க. ஆனால் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணவங்களால மட்டும்தான் இந்த 3 போஸ்ட் விட ஹையஸ்ட் போஸ்ட் இருக்குல்ல, மேலே அந்த போஸ்ட்டுக்கு வந்து போக முடியும். இப்போ நீங்கள் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஐபிஎஸ் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். நீங்கள் ட்ரைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இயரே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டார் கிடச்சிடும். உங்களுக்கு வந்து இங்கே ஐபிஎஸ் பேட்ச் வந்து கிடைக்கும், இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் இயர் ட்ரைனிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்டார் கிடச்சிடும், ப்ளஸ் இந்த மாதிரி ஐபிஎஸ் பேட்சும் உங்களுக்கு இருக்கும். தேர்ட் இயர்லேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பியாக வந்து மாறிடுவீங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு ஹையர் பொசிஷனுக்கு வந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்ட்டு. நீங்கள் ஜாயின் ஆகி தேர்ட் இயர்லேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த டிஎஸ்பி போஸ்ட் வந்து கிடச்சிடும். ப்ளஸ் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் மேலே வந்து ப்ரொமோஷன் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து இப்போது டிஎஸ்பியாக மாறினீங்களா, ஒரு 8 இயர்ஸ் ஒர்க் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்பி போஸ்டிங் கிடைக்கும். ஏஎஸ்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்னு சொல்லுவாங்க. அதே எங்கன்னா இந்த மாதிரி மெயின் சிட்டிஸில் இருந்தாங்கன்னா, இப்போ மெயின் சென்னை, பெங்களூர் அந்த மாதிரி எல்லாம் இருந்தாங்கன்னா இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ்ன்ட்டு வந்து சொல்லுவாங்க. அதே நார்மல் இப்போ நம்ம வில்லேஜ் அந்த மாதிரி இடத்துலலாம் இருந்தாங்கன்னா இவங்களை வந்து ஏஎஸ்பி அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஏஎஸ்பினாலும் ஒன்று தான், ஏசிபி அப்படின்னாலும் ஒன்று தான். இமேஜ் வந்து நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே நீங்கள் வந்து விஜய் இது வந்து நீங்கள் பார்க்கலாம், இமேஜ் விஜய் சார்து. இங்கே வந்து ஐபிஎஸ் அப்படின்ட்டு வந்து கொடுத்துருக்காங்களே, இவங்களோட போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையராக இருக்குது. நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து ஐபிஎஸ் அப்படின்னு காமிக்கிறதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே நீங்கள் பார்க்கலாம் 2 ஸ்டாரு ப்ளஸ் ஒரு நேஷ்னல் ஆம்ப்ளம் இருக்குல்ல. இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்தோம் ஐபிஎஸ்ஸாக ஜாயின் ஆகி தேர்ட் இயர்லேயே வந்து டிஎஸ்பி ஆகிடும். ப்ளஸ் ப்ரொமோஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் போது ஏஎஸ்பியாக மாறும். திருப்பி நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரொமோஷனில் வந்து நம்ம ஏஎஸ்பியாக மாறும். தேர்ட் ப்ரொமோஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எஸ்பியாக வந்து மாறும். அதுக்கப்புறமா கொஞ்சம் இயர் நீங்கள் ஒரு 15-10 இயர்ஸ் நல்லா ஒர்க் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா சீனியர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸாக வந்து நீங்கள் மாறுவீங்க. இந்த சீனியர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்டாரு ஒரு நேஷ்னல் ஆம்ப்ளம் இருக்கும். இதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஷோல்டரில் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு பின்னாடி இமேஜில் காமிச்சேன்ல, 2 ஸ்டாரு ஒரு நேஷ்னல் ஆம்ப்ளம். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் மூவி பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கங்க, அந்த மூவியில் வந்து அவங்க சீனியர் சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸாக வந்து இருந்தாங்க அப்படின்ட்டு. இப்போது இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அப்போ தான் வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க டிஐஜியாக வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும்.
டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜென்ரல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஐபிஎஸ் பேட்ச், ஆனால் இங்கே 3 ஸ்டார் இருக்கும், ப்ளஸ் ஒரு நேஷ்னல் எம்ப்ளம் அசோகா எம்ப்ளம் இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ்ஸாக ஜாயின் ஆகுறாங்க. இந்த டிஐஜிலே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிடுவாங்க. ஏன்னா இந்த டிஐஜி வர்றதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து 50 கிட்டத்தட்ட ஆயிடு இருக்கும். ஏன்னா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம் வந்து நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஏஜில் வந்து கிளியர் பண்ணுவாங்க. இப்போ யார் வந்து இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமை ஒரு 22, 21 வந்து கிளியர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து டாப் டிஜிபி வரைக்கும் போகிறதுக்கு. ஆனால் யார் வந்து இப்போது 25 மேலே கிளியர் பண்ணுறாங்களோ, 25 ஏஜுக்கு மேலே வந்து அவங்க கிளியர் பண்ணுறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டியாக வந்து இந்த டிஐஜிலே வந்து ரிட்டையர்மெண்ட்டை வந்து வாங்கிடுவாங்க. இங்கே டிஐஜிக்கு வந்து பார்க்கலாம், நான் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். டிஐஜிக்கு வந்து மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ். இவங்களுக்கு வந்து 3 ஸ்டாரு ஒரு நேஷ்னல் எம்ப்ளம் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அஃபிஷியல் கார் எல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் காரில் வந்து பார்த்தீங்கன்னா மீன்ஸ் பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் வந்து கார் இருக்கும், பட் இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டார் இருக்கும், ப்ளஸ் ஒரு ஃப்ளாக் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கார் வச்சு வந்து உங்களை வந்து கண்டுபிடிச்சல நீங்கள் வந்து ஒரு டிஐஜி அப்படின்ட்டு. இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஐஜி போஸ்ட் வந்து கிடைக்கும். ஐஜி போஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக வந்து கிடைக்கிறது இல்லை. டிஐஜியை நீங்கள் ஒர்க் பண்ணி நல்ல ஒரு ரெக்கார்டை வந்து மெயின்டைன் பண்ண பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஐஜி போஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. இந்த ஐஜி போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஸ்வாட் அப்புறமா பேட்டன் இருக்கும். இங்கே பார்க்கலாம் ஒரு ஸ்வாட் அப்புறமா பேட்டன் இருக்கும், ப்ளஸ் ஒரு ஸ்டார் இருக்கும். இங்கே வந்து ஐபிஎஸ்ன்ட்டு வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இந்த சிம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் இவங்க வந்து ஐஜியோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ். இவங்களுக்குமே வந்து கார் கிடைக்கும். அவங்க காரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் இருக்கும், ப்ளஸ் அவங்களோட ஃப்ளாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே நம்ம டிஐஜியோட ஃப்ளாக் பார்த்தோம் ஒரு மாதிரி இங்கே ட்ரையாங்கல் மாதிரி இருந்துச்சு, ஆனால் இந்த ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருக்குது, ப்ளஸ் 2 ஸ்டார் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் இவங்களை இந்த மாதிரி ஒரு ஹையர் ஆஃபீஸரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாட் பேட்டன் அப்புறமா ஒரு ஸ்டார் இருக்கக்கூடியவங்களை நீங்கள் வந்து ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணலாம். இவங்க வந்து ஐஜி இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் போஸ்ட் வர்றது நீங்கள் லாஸ்ட் போஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஜிபி. நம்ம வந்து டிஜிபி அப்படின்னு சொல்லுவோம். இவங்களோட இமேஜுமே வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம், சைலேந்தர் பாபு சார். இவங்களை வந்து நீங்கள் பார்க்காம இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை, அதனால் வந்து இவங்களோட இமேஜை வந்து நான் ஆட் பண்ணேன் உங்கள் நாலேஜ் பர்பஸ்க்காக. டிஜிபிக்கு ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ். இப்போ ஒரு ஐபிஎஸோட ஹையஸ்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிபி தான், டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் போலீஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா போலீஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஹெட்டாக இருப்பாங்க. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டாப் பொசிஷன். இவங்களுக்கு அடுத்தது இந்த போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா பொசிஷனே இல்லை. இந்த டிஜிபியாக வந்து நீங்கள் அப்பாயிண்ட் ஆகணுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்கள் உங்களோட ரெக்கார்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கணும். நீங்கள் எந்த விதமான பேட் மார்க் எல்லாமே வந்து வாங்கியிருக்கக்கூடாது நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த டிஜிபி போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டுக்கு மட்டும் கிடைக்கும் அப்படின்ட்டு இல்லை, நீங்கள் வந்து நிறைய ஃபோர்ஸஸ்லையுமே வந்து நீங்கள் டிஜிபியாக வந்து அப்பாயிண்ட் ஆகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சிஆர்பிஎஃப், சிஐஎஸ்எஃப், பிஎஸ்எஃப், அப்புறமா ஐடிபிபி இதெல்லாம் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சிஆர்பிஎஃப் அப்படின்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், ஐடிபிபினா இந்தியன் டிபெட்டன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப்னா பார்டர் செக்யூரிட்டி போலீஸ் ஃபோர்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃபோர்ஸஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ஃபோர்ஸஸ்லையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐபிஎஸ்ஸை வந்து டிஜிபியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறது. அந்த ஃபோர்ஸஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிபின்றவங்க வந்து ஹெட் பண்ணுவாங்க. ஸோ இந்த டிஜிபியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் போலீஸ் ஹெட்டாகவும் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, இல்லைனா இந்த ஃபோர்ஸஸ் இருக்குல்ல அந்த ஃபோர்ஸஸுக்குமே வந்து ஹெட்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இந்த ரா எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, இந்த சீக்ரெட் ஏஜென்ட் எல்லாம் இருக்காங்கல்ல ரா, இந்த ராவுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஜிபியை தான் வந்து ஹெட்டாக வந்து போடுறது. இந்த டிஜிபி ரேங்க்கில் இருக்கிறவங்கள வந்து ஹெட்டாக போடுறது. மீன்ஸ் இப்போ இந்த சைலேந்தர் பாபுனா இவங்களே எல்லாத்துக்கும் ஹெட்டாக போடுவாங்கன்னுட்டு இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த சைலேந்தர் பாபு சார் வந்து ஐபிஎஸ் கிளியர் பண்ணி டிஜிபி ரேங்க் வந்தாங்க, இவங்கள வந்து ஸ்டேட் வந்து ஹெட்டாக போட்டாங்க. மீன்ஸ் ஸ்டேட் போலீஸ்க்கே வந்து ஒரு ஹையர் ரேங்க்கில் வந்து
அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னா இவங்கள மாதிரி இன்னும் நிறைய ஐபிஎஸ் கிளியர் பண்ணவங்க டிஜிபி ஆயிருப்பாங்களா அவங்கள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸஸ் சிஆர்பிஎஃப் ஐடிபிபி ரா சிபிஐ எல்லாம் கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே சிபிஐ என்ஐஏ இதுக்கெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஹையர் ரேங்க்குக்கு போடுவாங்க அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறதுலே வந்து ஹையஸ்ட் ஆஃபீஸராக வந்து இருப்பாங்க இவங்களுக்கு வந்து கார் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் இந்த மாதிரி ஃப்ளாக் இருக்கும் இந்த கார் வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம் இந்த காருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிஜிபி இருக்காங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இவங்களோட ரேங்க்கு இந்த ரேங்க்குக்கு வந்து நீங்கள் எப்படி போகலாம் அப்படின்ட்டு நான் வந்து சொன்னேன் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ கிளியர் பண்ணிங்கன்னா உங்களால் வந்து டிஜிபி எல்லாம் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டம் ரொம்ப அதே நீங்கள் ஐபிஎஸ் கிளியர் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆகலாம் ஏன்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஏ கிளியர் பண்ணால் நீங்கள் வந்து இந்த ஐபிஎஸ் வந்து உங்களால் பேட்சில் வந்து வாங்க முடியாது டிபிஎஸ் தான் இருக்கும் அதுக்கப்புறமாவும் நீங்கள் வந்து மேபி ஐபிஎஸ்க்கு செலக்ட் ஆனால் மட்டும்தான் வந்து உங்களால் போக முடியும் அதுவும் ரேர் ரொம்ப அதனால் நீங்கள் வந்து இந்த ஹையர் போஸ்ட் நீங்கள் வந்து இந்த டிஜிபி ஐஜி இதிலலாம் நீங்கள் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து யூபிஎஸ்சியை வந்து கிளியர் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் வந்து நான் வரும் இந்த ரேங்க்கு இவங்களோட எக்ஸாம் ப்ராசஸ் மட்டும்தான் நான் வந்து சொன்னேன் அப்படி உங்களுக்கு வந்து இவங்களோட ஒர்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேணும் லைட்டாக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் நான் வந்து இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் சொன்னல சிஆர்பிஎஃப் சிஐஎஸ்எஃப் ஐடிபிபி அப்புறமா பிஎஸ்எஃப் ரா சிபிஐ எல்லாம் சொன்னால இவங்க பற்றி எல்லாம் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து ஃபோர்ஸஸ் பற்றியும் சொல்லுங்கள் நம்ம வந்து ஷார்ட் ஃபார்மில் வந்து என்ன சொல்லுவோம்னா சிஏபிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபோர்ஸஸ்க்கு சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம் இந்த சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஐஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் ஐடிபிபி அப்புறமா பிஎஸ்எஃப் எல்லாமே வர்றது எஸ்எஸ்பி இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் தான் வர்றது ஸோ நீங்கள் ஷார்ட் கட்டில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சிஏபிஎஃப் பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அதை அப்லோட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் வந்து இவ்வளோ தான் நான் சொல்ல வந்தேன் இதுக்கப்புறமா நீங்கள் எந்த மூவி பார்த்தாலும் அதில் வர அவங்க என்ன ரேங்க்கில் இருக்காங்க அதில் வர ஆக்டர்ஸ் வந்து என்ன ரேங்க்கில் இருக்காங்க அப்படின்ட்டு வந்து நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் நான் வந்து நம்ம சேனலில் வந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சிக்கு வந்து ஃப்ரீயாக வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் இந்த சேனலில் இருக்கிற வீடியோஸ் பார்த்து நீங்கள் வந்து கோச்சிங் வீட்டிலே வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணலாம் அதனால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியோட பிளேலிஸ்ட் வந்து நான் போட்டிருக்கேன் இப்போதைக்கு நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இன்னும் ஃப்யூச்சரில் வந்து ஃபர்தராக வந்து நிறைய வீடியோஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இந்தியன் ஆர்மி பற்றி கூட எல்லாம் வந்து நான் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அது நோட்டிஃபிகேஷனாக வரும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்